யூதாவின் வனாந்தரம். சங்கீதம் 63. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் இந்த சங்கீதத்தை பாடினார். இது ஆரேத் என்னும் காடாகவோ அல்லது சீப் வனாந்திரமாகவோ இருக்கலாம். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற வளமான தேசம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செழிப்பான தேசத்திலும் ஒரு வனாந்திரம் இருக்கத்தான் செய்கிறது. அங்கு செழிப்பு இல்லை. ஜனங்களும் மற்ற இடங்களைப் போல இங்கு அதிகமாய் இல்லை. எல்லாம் வறட்சியாய் இருக்கிறது. கானான் வனாந்திரத்தைப் போல இந்த உலகத்திலும் வனாந்திரங்கள் உள்ளன. உலகத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் வனாந்திரமான பகுதிகள் எல்லாம் மெய்யாகவே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பரலோகத்திலோ வனாந்திரமே இல்லை. அங்கு வனாந்திரமான பகுதியாக இருந்தாலும் அது மலர்கள் மலர்ந்த சோலை வனமாகவே இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் அவருடைய ஊழியக்காரர்களும் பொதுவாக செழிப்பான தேசத்திலேயே தங்கியிருப்பார்கள். ஆனாலும் பரிசுத்தவான்களில் சிலர் வனாந்திரமான பகுதிகளில் தங்க வேண்டியதும் வரலாம். தாவீது எருசலேமிலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டியவர். ஆனால் இப்போது அவர் யூதாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறார். தாவீது சீன் வனாந்திரத்தில் இருப்பதற்கு பதிலாக யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கிறார். இதற்காக அவர் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறார். தாவீது வனாந்திரத்தில் இருந்தாலும் அவர் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தாவீதின் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தாவீதின் விசுவாசம் ஜீவனுள்ளது. அவர் தேவனை பற்றி சொல்லும்போது, தேவனே, நீர் என்னுடைய தேவன் என்று அறிக்கை செய்கிறார். நாமும் கர்த்தரை நம்முடைய தேவனாக அங்கீகரித்து அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். அவருடைய பிரசன்னம் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அங்கீகரித்து அவரை தேவனே என்று அழைக்க வேண்டும். தேவனே என்று நாம் சொல்லுவது மிகவும் முக்கியமானது. தேவனை தேவன் என்றுதான் அழைக்க வேண்டும். தேவனுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். தேவனை தேவன் என்று அழைக்காமல் வேறு ஏதாவது பெயர் சொல்லி அவரை அழைக்கக்கூடாது. தாவீது தேவனிடத்தில் சொல்லும்போது, நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். தேவனை தாவீது கருத்தாய் தேடுகிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் தனக்கு தேவைப்படுகிறது என்பதை தாவீது அங்கீகரிக்கிறார். இதற்காக தேவனை நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஏசாயா 8:19. தாவீது அதிகாலமே தேவனை தேடுகிறார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே தாவீதின் ஆத்துமா தேவன் மேல் தாகமாயிருக்கிறது. தாவீதின் மாம்சமானது தேவனை வாஞ்சிக்கிறது. தாவீதின் முழு ஆள் தத்துவமும் கர்த்தர் மேல் தாகமாயிருக்கிறது. தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் காண்பது நமக்கு கிடைத்துள்ள சிலாக்கியம். ஆதி காலத்தில் தமது பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் தமது மகிமையை எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே நமது காலத்திலும் வெளிப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திலும் ஆவியின் வரங்களிலும் தேவன் பூரணமாய் வெளிப்படுகிறார். ஒரு விசுவாசி கர்த்தரை துதிக்கும் போது அவருடைய ஆத்துமா திருப்தியாகும். பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தேன். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன்.
தாவீது தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை பார்க்க ஆசையாய் இருக்கிறார். இதை தவிர தாவீதுக்கு வேறு ஆசை எதுவும் இல்லை. தேவனை பார்க்க வேண்டும் என்ன விண்ணப்பத்தையும் வேண்டுகோளையும் தவிர தாவீதுக்கு வேறு விண்ணப்பம் எதுவும் இல்லை. தாவீது தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் கண்டார். தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசையாய் இருந்தபோது அவர் தேவனுடைய வல்லமையையும் பரிசுத்தத்தையும் கண்டார். தாவீது இப்போது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் எருசலேமில் இருக்கிறது. தாவீது வனாந்தரத்தில் இருந்தாலும் அங்கும் அவர் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் காண்கிறார். இந்த மகிமையும் வல்லமையும் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருப்பது போல தாவீது காண்கிறார். தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருந்து வெளியேறி எருசலேம் நகரத்திற்குள் திரும்பவும் போக வேண்டும் என்று விரும்புகிறார். அங்கு தன்னுடைய சிநேகிதரை பார்க்க வேண்டும் என்றோ தன்னுடைய குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் என்றோ சிங்காசனத்தில் வீற்றிருந்து இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்றோ தாவீது விரும்பவில்லை. அவர் அங்கு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அங்குள்ள ஆசாரியர்களை பார்க்க வேண்டும் என்றோ அல்லது மோசேயின் பிரமாணத்தின்படி ஆலயத்தில் நடைபெறுகிற ஆராதனை முறைமைகளை பார்க்க வேண்டும் என்றோ தாவீது ஆசைப்படவில்லை. தேவனுடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் காண வேண்டும் என்றே தாவீது ஆசைப்படுகிறார். தாவீது தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் கண்டாலும் அவர் தேவனையே பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார். நாம் விசுவாசத்தினால் தேவனை காணும்போது அவருடைய வல்லமையையும் மகிமையையும் காண வேண்டும். தேவனுடைய குணாதிசயங்களை காண வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தையும் பரிபூரணத்தையும் நாம் காண வேண்டும். நாம் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற நேரம் மிகவும் விசேஷித்த நேரமாகும். இந்த நேரத்தில்தான் நம்மால் தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் காண முடியும். தாவீது திரும்ப திரும்ப தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் நினைவு கூர்ந்து தனக்குள் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ந்து களிகூறுகிறார்.